ஒரு அழகான கதை இதோ உங்களுக்காக. ராகமாலிகா இசைக்குழுவின் சார்பாக, ஆர்கெஸ்ட்ராவின் சார்பாக. ஒரு உழவனிடம் எருது ஒன்று இருந்து வந்தது. அதனை அவன் மிகுந்த பிரியத்துடன் பராமரித்து வந்தான். அந்த எருது மிகவும் வலிமை படைத்ததாகவும் இருந்தது. வண்டியில் எடை எவ்வளவு வைத்திருந்தாலும் அதனை எளிதாக இழுத்துச் செல்லும் வல்லமை படைத்ததாகவும் இருந்தது. அவன் ஒரு முறை சந்தைக்கு சென்றிருந்தான். பந்தயமும் கட்டினான். பந்தயத்திற்கு தயாராக யாரும் உண்டோ? என் எருது இங்கிருந்து 100 வண்டிகளையும் தைரியமாக எடுத்துச் செல்லும் என்று கூறினான். அங்கிருந்தோர் போட்டி போட்டுக்கொண்டு அவனிடம் பந்தயம் கட்டினர். 100 வண்டிகளையும் வரிசையாக கட்டினான். உழவர்களுக்குள் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. எருது வெற்றி பெற வேண்டும் என்பதே ஒரே நோக்கமாக இருந்தது. அதனால் அவன் சாட்டையை எடுத்தவன் சுரீர் என்று எருதை அடித்தான். எருதே, 100 வண்டிகளையும் நீ இப்பொழுது இழுக்க வேண்டும், இல்லை என்றால் அப்படி என்று கூறி உருமினான். எருது வண்டியை இழுக்க மறுத்தது. அதனால் உழவன் மேலும் கோபமானான். தன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் எருதை திட்ட ஆரம்பித்தான். கத்தினான், கதறினான். எருது ஒரு அடியும் எடுத்து வைக்க மறுத்தது. உழவன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு எல்லோரிடமும் பந்தய பணத்தை கொடுத்து விட்டான். பின்னர் வீடு வந்து சேர்ந்தான். சோகத்துடன் அமர்ந்தவனிடம் தன் மனைவி கேட்டாள், சந்தையில் என்ன நடந்தது? அவன் நடந்ததையெல்லாம் கூறினான். அவள் மனைவி அவனை திட்டினாள். எருதிடம் அன்பாக பேச வேண்டாமா? சாட்டையால் அடித்ததால் ஓட மறுத்திருக்கிறது. மேலும் நீ திட்டியதாலும் அது இழுக்க மறுத்திருக்கிறது. பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கணவன் கேட்டான். அதற்கு அவள் மனைவி, எருதிடம் மன்னிப்பு கேளுங்கள், அன்பாக தட்டி கொடுங்கள், கனிவாக பேசுங்கள், கண்டிப்பாக நாம் வெற்றி பெறலாம் என்று கூறியிருக்கிறாள். உடனே மீண்டும் அவரை எருதை சந்தைக்கு கூட்டிச் சென்றான். அதுவள் மீண்டும் சவால் விட்டான் அனைவரிடமும். என் எருது இன்று 200 வண்டிகளையும் கூட இழுக்கும் என்றான். ஏராளமானோர் பந்தயத்தை கட்டினர், படத்தை கட்டினர். தன் எருதை தட்டி கொடுத்தான். அவன் அன்பாக பேசினான், கனிவாக பேசினான். எருதே, இந்த வண்டிகளை நீ இழுக்க வேண்டும் என்று அன்பாக பேசினான். எருதும் உற்சாகத்துடன் வண்டிகளை இழுத்து சென்றது, வெற்றியும் பெற்றது. பிறகு ஏராளமான பணத்துடன் வீட்டிற்கு திரும்பினான் உழவன். எனவே இந்த கதையின் கருத்து என்னவென்றால், அன்பாகவும் கனிவாகவும் பணிவாகவும் நாம் பேசினால் எதையும் சாதிக்கலாம் என்பதே. நன்றி.